தாவேகாவில் இணைந்த மறுநாளே கைதான விஜயபாஸ்கர். உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய். என்ன நடந்தது? அதாவது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய வியூக நகர்வுகளும் அதிரடி அரசியல் மாற்றங்களும் தற்போதைய புதிய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தில் அரங்கேறி வருகிறது. சமீபத்தில் மாமல்லபுரத்தில் நடந்த மெகா இணைப்பு விழாவில் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைந்ததைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்தனர். அதிமுகவிலிருந்து விலகி தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளையும் அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் ஒரே காரில் சென்னை பனையூர் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். மாநிலத்தில் புதிய ஆட்சியை அமைத்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக தலைமை அலுவலகம் வந்த முதலமைச்சர் விஜய் புதிதாக கட்சியில் இணைந்த மூத்த தலைவர்களை நேரில் வரவேற்றார். இந்த சந்திப்பில் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோருடன் ஏற்கனவே கட்சியில் இணைந்த மூத்த தலைவர்களான கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் எம்.சி. சம்பத் ஆகியோரும் பங்கேற்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த ஆலோசனையில் புதிய நிர்வாகிகளுக்கு கட்சி பதவிகள் வழங்குவது, மாவட்ட வாரியாக தொண்டர்களை ஒருங்கிணைப்பது மற்றும் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் வியூகங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் விரிவாக ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சர் விஜயுடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் அதே சமயம் ஆக்ரோஷமாகவும் தனது கருத்துக்களை பதிவு செய்தார். அவர் பேசுகையில் பனையூர் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் 2 மணி நேரம் ஆக்கப்பூர்வமாக பேசியதாகவும் தங்களை அவர் மிகவும் அன்போடு உபசரித்து நலம் விசாரித்ததாகவும் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார். மேலும் தாங்கள் மறைந்த மாண்புமிகு முதல்வர் இதய தெய்வம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களிடம் அரசியல் பாடம் பயின்றவர்கள் என்பதால் தங்களுக்கு அரசியல் களமும் வியூகமும் புதிதல்ல என்று முழங்கினார். இனிவரும் காலங்களில் எந்த தேர்தல் வந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்றும் தாவேகாவின் இந்த வரலாற்று வெற்றிக்கு தாங்கள் இன்றும் உறுதுணையாக அரணாக இருப்போம் என்று சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டிருந்தார். இவர் பேச்செல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, அடுத்து இவருக்கு வரப்போகும் பின்விளைவுகள் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் இவரை விமர்சனம் செய்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது தாவேகாவில் இணைந்த 2 நாட்களிலேயே சி விஜயபாஸ்கருக்கு அடுத்த ஒரு தலையில் இடியை இறக்கி போட ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதாவது தமிழக அரசியல் வட்டாரத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பெரும் புயலை கிளப்பி வரும் குட்கா ஊழல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று முக்கியமான அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. முன்னாள் அதிமுக சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 26 பேர் மீதான இந்த வழக்கை இன்னும் 12 வாரங்களுக்குள் முழுமையாக விசாரித்து முடிக்க வேண்டும் என எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தடையை மீறி தமிழகத்தில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதித்ததாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் இந்த திடீர் அதிரடி உத்தரவு குற்றஞ்சாட்டப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடையே பெரும் படபடப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு கடந்த 2013ஆம் ஆண்டிற்கு செல்கின்றன. தமிழ்நாட்டில் பொதுமக்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு குட்கா, பான் மசாலா போன்ற மெல்லும் வகை புகையிலை பொருட்களுக்கு அப்போதைய தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தடை விதித்தது. இருப்பினும் இந்த தடையை முற்றிலும் காற்றில் பறக்கவிட்டு மாநிலம் முழுவதும் குட்கா பொருட்கள் தடையின்றி சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டன. இதற்கு பின்னணியில் மாபெரும் லஞ்ச கும்பல் ஒன்று செயல்படுவது 2016ஆம் ஆண்டு வெளிச்சத்திற்கு வந்தது. சென்னை மாதாவரத்தில் உள்ள ஒரு குட்கா கிடங்கில் வருமான வரித்துறையினர் நடத்திய
அதிரடி சோதனையில் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்க யாருக்கெல்லாம் கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் அடங்கிய ரகசிய டைரி மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. இந்த விவகாரத்தில் அப்போதைய ஆளுங்கட்சி அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதன் ஆழத்தை கருதி விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ வசம் ஒப்படைத்தது. சிபிஐ அதிகாரிகள் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டை மற்றும் விசாரணையின் முடிவில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் வணிகவரித்துறை அமைச்சர் PV ரமணா, சென்னை முன்னாள் போலீஸ் கமிஷனர்கள் எஸ் ஜார்ஜ், DK ராஜேந்திரன் மற்றும் மத்திய மாநில அதிகாரிகள், குட்கா வியாபாரிகள் உள்ளிட்ட 26 பேரை குற்றவாளிகளாக சேர்த்து சிபிஐ நீதிமன்றத்தில் விரிவான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த வழக்கானது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள MP, MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருகிறது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு இடைக்கால மனுக்கள் மற்றும் சட்ட ரீதியான காரணங்களால் வழக்கில் குற்றச்சாட்டுகள் முறைப்படி பதிவு செய்யப்படாமல் விசாரணை தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே சென்றது. இந்த நிலையில் இந்த இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தனது அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. தடையை மீறி குட்கா விற்க அனுமதித்த வழக்கில் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 26 பேருக்கு எதிரான விசாரணையை சிறப்பு நீதிமன்றம் மேலும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் இன்னும் 12 வார கால அவகாசத்திற்குள் அனைத்து சாட்சிகள் மற்றும் விசாரணைகளை முடித்து இறுதி தீர்ப்பை நோக்கி நகர வேண்டும் என்று கராராக உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் IAS, IPS அதிகாரிகள் மீதான நீதிமன்ற விசாரணைக்கு மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே தங்களின் அதிகாரப்பூர்வ பச்சை கொடியை காட்டிவிட்டன. இப்படியாக இந்த 12 வார காலக்கெடுவின் காரணமாக விஜயபாஸ்கருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தாவேக அமைச்சரான சரத் மீது பல குற்றச்சாட்டுகளும் கண்டனங்களும் எழுந்து மிகப்பெரிய பூதாகரமாக வெளுத்த நிலையில் விஜய் அவர் மீது கோபத்தில் இருக்கிறார் என்றும் கூறப்பட்டது. போதைப் பொருளுக்கு எதிராக செயல்படுவோம் என்று கூறிய முதலமைச்சர் விஜய்க்கு தற்போது சி விஜயபாஸ்கரின் இந்த குட்கா விற்பனைக்கு உறுதுணையாக இருந்த சி விஜயபாஸ்கரை எப்படி தற்போது தன்னுடைய கட்சிக்குள் சேர்த்து கொண்டார் என்று பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இது சம்பந்தமாக முதலமைச்சர் விஜயிடம் சி விஜயபாஸ்கர் உதவி கேட்டதாகவும் அதற்கு விஜயோ கைவிரித்து விட்டதாகவும் இந்த நிலையில் விஜயபாஸ்கர் பெரும் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அவர் இந்த குற்றத்தில் முழுமையாக தண்டிக்கப்பட்டால் தற்போது தாவேகாவிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார் என்ற ஒரு அதிரடி செய்தியும் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.